ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோவம் வந்தால் எப்படி வந்து இங்கிலீஷில் நம்ம பேசலாம் அப்படின்றது. கோவன்றதும் நமக்கு எப்படியும் டெய்லி ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு 24 ஹவர்ஸில் ஏதோ ஒரு 1 மினிட் 2 மினிட்டாவது எங்கேயாவது ஒரு இடத்த பார்த்து ஏதோ ஒரு இடத்துல கோவம் வரும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து எப்படி வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். கோவம் இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு, என்னடா இது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இருக்கிற டைமில் நம்ம வந்து இங்கிலீஷில் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்றதான் இன்னைக்கு லெசன். ஃபர்ஸ்ட் ஒன், யூ வில் ரெக்ரெட் லேட்டர். யூ வில் ரெக்ரெட் லேட்டர் அப்படிங்கிறது என்னென்னா, பின்னாடி ரொம்ப நீ வருத்தப்படுவ அப்படின்னு சொல்கிறதுக்கு. இது வந்து நம்ம ரொம்ப எதிர்த்து பேசி சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, யார்கிட்டையாவது வந்து நீ இப்படி பண்ணுறதுக்கு பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோமா, அந்த மாதிரி சொல்கிறது தான் யூ வில் ரெக்ரெட் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் ரியாக்ஷன். இது வந்து எனக்கே ரொம்ப பிடிச்சது. இது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நியூட்டன்ஸ் தேர்ட் லா, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா இருக்கும். அதாவது எந்த செயலுக்கும் எதிர்வினை செயல் உண்டு, எதிர்வினை உண்டு. அதுதான் இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம் நம்ம ஃபிசிக்ஸில். அதை வந்து எல்லாத்துக்குமே நம்ம சொல்லிக்கலாம். இப்போ யாராவது ஒருத்தர் இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக ரொம்ப சீரியஸாக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இப்படி பேச மாட்டோம். சும்மா நம்ம வந்து வீட்டில் வந்து நம்மளுடைய அண்ணன் தங்கச்சி கூட சண்டை போடுறது, அந்த மாதிரி குட்டி குட்டி சண்டையெல்லாம் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸோட, அந்த மாதிரி குட்டி குட்டி சண்டைக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி சொல்லலாம், எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னா. இப்போ அவங்க வந்து நம்ம மேலே ஒரு பாலை தூக்கி போட்டாங்க அப்படின்னா, நம்மளும் ஒரு பாலை தூக்கி போட்டுட்டு, இல்லை பாலோ இல்லை கையில் கிடைக்கிறது எதையோ ஒன்று தூக்கி போட்டுட்டு எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு விஷயத்தில், கொஞ்சம் மைல்டாக இருக்கிற மாதிரி விஷயத்தில் இந்த மாதிரி சொல்லிக்கலாம். எப்போவுமே ரூடான வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி சண்டையை கூட கொஞ்சம் காமெடியாக நம்ம ஆக்கிக்கலாம். நம்ம திருப்பி ஒரு பாலையோ எதையோ தூக்கி போட்டு எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். அண்ட் இன்னொன்று எப்போ சொல்லலாம்னா, அவங்க இப்போ ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு நம்மளை போய் மாட்டி விட்றாங்க யார்கிட்டையாவது, நம்ம வீட்டில் வந்து அம்மா கிட்ட அப்பா கிட்டலாம் போயிட்டு மாட்டி விட்றாங்க, பரவ அப்படி பண்ணிட்டா அப்படின்னு நம்ம மாட்டி விட்டாங்க அப்படின்னா, நம்ம மறுபடியும் அவங்கள மாட்டி விட்டுட்டு எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் பாயிண்ட்லெஸ் டு டாக். இட் இஸ் பாயிண்ட்லெஸ் டு டாக் அப்படிங்கிறது எப்போ சொல்லலாம் அப்படின்னா, யாராவது ஆர்குமெண்ட் வந்து ரொம்ப பெருசாகிட்டே போகுது அப்படின்னா, உன்கிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம நகண்டு போகிறோம் அப்படின்னா, இட் இஸ் பாயிண்ட்லெஸ் டு டாக். உங்ககிட்ட போய் பேசுகிறதுல எந்த அர்த்தமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிலாம் சொல்கிறதுக்கு. பிரயோஜனமும் இல்லைன்னா யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் யூஸ்லெஸ்ன்றதை விட பாயிண்ட்லெஸ்ன்னு சொல்கிறது வந்து இட்ஸ் ப்ரிட்டி குட். ஸோ இட் இஸ் பாயிண்ட்லெஸ் டு டாக் அப்படின்னா பேசுகிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், யூ கெட் வாட் யூ கிவ். இதுவும் வந்து இந்த எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் ரியாக்ஷன் அந்த மாதிரி தான் இது. யூ கெட் வாட் யூ கிவ் அப்படின்னா, நீ என்ன கொடுத்தியோ அதுதான் உனக்கும் கிடைக்கும் அப்படின்றது. யாராவது ஒருத்தர் நம்மளை வந்து நல்லா ட்ரீட் பண்ணல அப்படின்னா என்ன சொல்லுவோம், நீ அவங்கள ஒழுங்காக ட்ரீட் பண்ணல அதனால அவங்களும் உன்னை ஒழுங்காக ட்ரீட் பண்ணல, நீ அவங்க கூட சண்டை போட்டிருப்ப அதனால அவங்களும் உங்க கூட சண்டை போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யூ கெட் வாட் யூ கிவ், நீ என்ன கொடுத்தியோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. யூ கெட் வாட் யூ கிவ் அப்படின்றது எல்லா விஷயங்களும் நம்ம வந்து நமக்கு எப்போ எந்த சிச்சுவேஷன் எப்போ கிடைக்குதோ யாருக்காவது சொல்லும் போது இந்த மாதிரி சொல்லிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இது வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்குது, பட் அட் த சேம் டைம் நிஜமாகவே ரொம்ப சீரியஸான விஷயம் தான் இது. நம்ம வந்து இப்போ ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் வந்து நம்மளுடைய கர்மா வந்து வேலை பார்க்குது இப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் நமக்கு என்ன தோணும், நிறையா தப்பு பண்ணவங்களாம் ஜாலியாக இருக்கிறாங்க, ஏதோ 1-2 தெரியாமல் குட்டி குட்டி தப்பு பண்ணவங்களுக்கு பெருசாக தண்டனை கிடைக்குது அப்படின்னு தோணும். அப்போ வந்து நம்ம வந்து டேரெக்டாக அந்த கர்மாவை பார்த்தே கேட்கலாம், டியர் கர்மா, ஐ ஹாவ் அ பிக் லிஸ்ட் ஆஃப் பீப்புள் யூ மிஸ்ட் அப்படின்னா, டியர் கர்மா, என்கிட்ட நீ மிஸ் பண்ண பெரிய லிஸ்ட்டே இருக்குது, மக்களோட லிஸ்ட் இருக்குது, நீ நிறைய பேரை மிஸ் பண்ணிட்ட, உங்களுக்குலாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுக்கு என்னை மட்டும் ஏன்டா வச்சு செய்கிற, பாரு உனக்கு நான் பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கிறேன், நீ தயவு செஞ்சு என்கிட்டவா நான் உனக்கு லிஸ்ட் தரேன் அப்படின்னு சொல்கிறது தான் டியர் கர்மா, ஐ ஹாவ் அ பிக் லிஸ்ட் ஆஃப் பீப்புள் யூ மிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நல்லா இருக்குல்ல கேட்க. நெக்ஸ்ட் ஒன், வை மீ. இந்த வை மீ அப்படிங்கிறது எதுக்குன்னா, நம்ம நிறைய எல்லாருமே சொல்லுவோம், எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குதோ அப்படின்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குதோ அப்படின்னு சொல்கிறது தான் வை மீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதை வந்து நம்ம யார் கூட சண்டை போடலான்னா, கோயிலுக்கெலாம் போயிட்டு நம்ம வந்து ப்ரேயர்லாம் பண்ணும்போது கடவுளை பார்த்து கேட்கலாம்,
என்னைய மட்டும் ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு கேட்போமா, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு. அண்ட் அந்த டியர் கர்மாவை பார்த்து நம்ம கேட்கலாம் வை மீ அப்படின்னு சொல்லிட்டு. இதே இது வந்து இன்னொன்று வந்து எப்போ இதை வந்து சொல்லலாம்னா, உனக்கு நான் தான் கிடச்சேனா அப்படின்னு கேட்போம்ல சில நேரம். சம்டைம்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் நம்ம சொல்லுவோம் உனக்கு நான் தான் கிடச்சேனா அப்படின்னு. அந்த மாதிரி கேட்குறதுக்கும் வை மீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், யூ டிசர்வ் திஸ். யூ டிசர்வ் திஸ் அப்படின்றது உனக்கு இது தேவை தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு. பட் இது வந்து கொஞ்சம் ரூடாக இருக்கும். ஏன்னா யாராவது கஷ்டப்படும் போது உனக்கு இது தேவை தான் அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ ரொம்ப யாராவது கஷ்டத்தில் இருக்கும்போது யூ டிசர்வ் திஸ்ன்னு சொல்லாதீங்க. சும்மா குட்டி குட்டி விஷயம் அந்த மாதிரி ஏதாவது நடக்குது அப்படின்னா அப்போ வந்து நம்ம சொல்லிக்கலாம் யூ டிசர்வ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பெரிய கஷ்டமாக ஒருத்தங்க ரொம்பவே நிஜமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க நேரம் வந்து நம்ம போய் யூ டிசர்வ் திஸ்ன்னு சொன்னால் அவங்களுக்கு கூட கொஞ்சம் தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன ஒரு குட்டி குட்டி விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம சொல்லிக்கலாம் யூ டிசர்வ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இது வந்து எப்போ சொல்லலாம்னா இதுவும் அதே மாதிரி தான். யாருக்கூடயே சண்டை போடும்போது நம்ம திட்டுறதுக்கு பதிலாக என்ன சொல்லலாம், இந்த மாதிரி உன் கூட பேசுகிறதுக்கு நான் சும்மா வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவோமா. உன் கூட ஆர்கியூ பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை, உன் கூட எனக்கு பேச பிடிக்கல அப்படின்லாம் சொல்கிறத. ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் ஆன் யோர் ஸ்டூபிடிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது சில பேர் இருப்பாங்க என்ன சொன்னாலும் அவங்க சொன்ன இதே தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது வந்து அது ஒரு முட்டாள்தனமான விஷயமாக தான் இருக்கும். சில நேரம் நமக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் ரொம்ப முட்டாள்தனமாக இருக்கும். ஆனால் கூட அவங்க வந்து அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. அதையே சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் ஆன் யோர் ஸ்டூபிடிட்டி அப்படின்னா உன்னோட முட்டாள்தனத்தில் வந்து முட்டாள்தனத்து மேலே என்னோட டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதாவது உன் கூட பேசுகிறது வந்து எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்றத கொஞ்சம் அப்படியே அழகாக அப்படியே பாலிஷ் பண்ணி நம்ம சொல்கிறோம் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் ஆன் யோர் ஸ்டூபிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன், இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம சொல்லலாம். பட் இது வந்து எப்போ சொல்லலாம்னா ஆக்சுவலாக இந்த சண்டை எதுவுமே வந்து நம்ம பயங்கரமான கோவத்தில் வந்து சண்டை போடுறதுக்கு இதெல்லாம் இல்லை. எல்லாமே கொஞ்சம் ஃபன்னியாக நம்ம கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ்டாக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட அண்ட் முக்கியமாக இந்த சிப்ளிங்ஸோட, ஐ மீன் நம்மளோட அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க அவங்கக்கிட்ட தான் நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம், எப்படி வேணாலும் திட்டிக்கலாம். அதனால் அவங்கக்கிட்ட தான் இந்த மாதிரி அவங்கள வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து சொல்கிறதுக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து என்னென்னா யூஸ்வலி ஐ டோன்ட் ஸ்பீக் டு ஸ்டூபிட் பீப்புள் அப்படின்னு சொல்கிறது. அதாவது யாராவது வந்து கத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மக்கிட்ட வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க, நம்ம பதிலே பேசாமல் அப்படியே குவைட்டாக உட்காந்துட்டே இருக்கிறோம். அப்போ அவங்க நினைப்பாங்க வா நம்ம வின் பண்ணிட்டோம், நம்மக்கிட்ட ஆர்கியூ பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம என்ன சொல்லலாம், யூஸ்வலி ஐ டோன்ட் ஸ்பீக் டு ஸ்டூபிட் பீப்புள் அப்படின்னா பொதுவாக நான் வந்து இந்த மாதிரி முட்டாள்கள் கிட்டலாம் பேசுகிறது கிடையாது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த நேரம். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் யூஸ்வலி ஐ டோன்ட் ஸ்பீக் டு ஸ்டூபிட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். இதெல்லாம் போய் நீங்கள் பெரிய ஆஃபீஸர்கிட்ட அவங்ககிட்டலாம் சொல்லிடாதீங்க, ஒரு பஞ்ச் விட்ருவாங்க. வீட்டில் வந்து ஜாலியாக பேசும்போது நம்ம அக்கா தங்கச்சிங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது இதெல்லாம் வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், நீ ஒரு உதவாக்கற அப்படின்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யூ ஆர் வர்த்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வர்த்லெஸ் வச்சு இட் இஸ் வர்த்லெஸ் டு ஸ்பீக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பேசுகிறதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் வர்த்லெஸ் டு ஸ்பீக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமாக யாரையாவது பார்த்து சொல்லும்போது யூ ஆர் வர்த்லெஸ் அப்படின்னா நீ எதுக்குமே பிரோஜனம் இல்லைடா உதவாக்கரணி அப்படின்னு சொல்கிறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஹோல்ட் யுவர் டங். ஹோல்ட் யுவர் டங் அப்படின்றது அடக்கி பேசு, என்ன சொல்கிறது, வார்த்தை அளந்து பேசு அப்படிலாம் சொல்லுவோமா, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஹோல்ட் யுவர் டங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்து எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா நிறைய டைம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம். அதாவது தமிழில் இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவோம்ல, இந்த மாதிரி அதாவது முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற மக்கள்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி தான் நம்ம பேசுவோம். முட்டாள்கிட்டலாம் பேசுறதில்ல, உன்னோட முட்டாள்தனமாக என்னால் பேச முடியாது, இப்படிலாம் வந்து கொஞ்சம் காமெடி கலந்த ஒரு ஃபைட்டெல்லாம் வந்து நம்மளோட க்ளோஸ்ட் ஒன்ஸ் கிட்ட இருக்கும். அந்த மாதிரி சண்டை போடும்போது இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இதை மாதிரி உங்கள் கூட சண்டை போடும்போது மித்தவங்களுக்கும் புரியணும்ல. ஸோ நீங்கள் பார்த்துட்டு யார் கூடலாம் நீங்கள் சண்டை போடுவீங்களோ அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணவும் செய்யுங்க. அவங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் சண்டை போடும்போது அவங்களும் கவுண்டர்லாம் கொடுப்பாங்க. இதை மாதிரி கற்றுக்கிட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்போவும் வந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றதுக்கு இந்த பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா உங்களுக்கு நமக்கு மெசேஜ் வர மாதிரி அப்பப்போ வந்து வீடியோஸ் எப்போல்லாம் அப்லோட் ஆகுதோ அப்போல்லாம் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ I'll meet you in the next lesson. Thank you.
பாய்.